ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னா பேர்ட்ஸ் பேரடைஸில் தான் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ உள்ளே இருந்தோடனே என்ன எங்கெல்லாம் ஷோ இருக்குது என்ன இருக்காங்க. நாங்கள் இங்கே எங்களோட தாத்தா ஆயா எல்லாருமே இருந்தாங்க. அதுக்காக தான் இங்கே வந்தோம், சும்மா சுற்றி பார்க்கணுன்னு. ஸோ இப்போ பாருங்க, நீங்களே பார்ப்பீங்க. சொல்கிறாங்க எங்கெங்கே போகணுன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசணும். ஸோ இப்போ நாங்கள் பெங்குயின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெங்குயின் செக்ஷன் நிறைய செக்ஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த செக்ஷன் பார்க்க போகிறோம்னா பெங்குயின் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பெங்குயின் செக்ஷனில் வாங்க உள்ளே போகலாம். நீங்கள் சொல்லும் போதே பார்த்துருப்பீங்க, எங்கள் ஆயா ஏதோ சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அப்பாவும் சொல்லுவார். முள்ளு இன்னொன்று காமிக்கி ஆயா என்ன சொல்லுவாங்க, இதனால சீக்கிரம் போகலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் சொன்னதுனால உங்களுக்கு கேட்காது. அடுத்து பாருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் உள்ளே போயிருக்கோம். பெங்குயின் ஷோ நடத்தோம். இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருக்கும் போது பெங்குயின்ஸ்லாம் அதிகமாக பார்க்க முடியல. பட் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா 4 வருது 5 வருது அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ரஷ்யோக்கோரி மாதிரி இருக்குது இந்த பெங்குயின் செக்ஷனில் வந்த உடனே பெங்குயின் சைனு. அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெங்குயின் இருக்க டேங்க்கு. பெங்குயின் இப்போதைக்கு எதுவும் வராது, நீங்கள் போக பார்த்துட்டே இருங்க, வரும் கொஞ்ச நேரத்தில். இன்னும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெங்குயின் செக்ஷன் காசு அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பெங்குயின் பார்த்துருப்பீங்க. உள்ளே பெங்குயின்ஸ் தான் டேங்க்கு. ஸோ இந்த டேங்க் பெரிய டேங்க்கு, செம்ம பெருசு இந்த டேங்க்கு. இந்த செம்ம பெருசு. அடுத்து இங்கே பாருங்கள், பெரிய பெங்குயின். அந்த இதில் நான் அந்த இதில் வீடியோ எடுக்கும் போது என்ன சொன்னேன்னா பாருங்கள் பெரிய பெங்குயின் சொன்னேன். அதை நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது. பாருங்கள், 2 பெங்குயின் 3 பெங்குயின் 4வது பெங்குயின். ஸோ இந்த பெங்குயின்ஸில் பார்க்க குட்டியாக இருந்தாலும் கிட்ட வரும்போது பார்க்க பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் சியோக்கு போயிருக்கோம். ஆனால் இவ்வளோ அந்த க்ளோஸ்அப்பில் பெங்குயின்ஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. ஆனால் இங்கே க்ளோஸ்அப்பில் பெங்குயின்ஸ் பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த பெங்குயின்ஸ்லாம் வரும்போது தெரியுது பபிள்ஸ், அதுதான் இங்கே ப்ரீத் பண்ணுற ஒரு ஏரு. அதே மாதிரி அந்த ஸ்விம்மிங் ஃபால்ஸ் தான் அந்த பபிள்ஸ்லாம். அது ஸ்விம் பண்ணுறதுக்குலாம் அதோட இந்த கையெல்லாம் ஃப்ளாப் பண்ணுது. அடுத்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பெங்குயின்ஸ் பற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதை பாருங்கள். இந்த பெங்குயின்ஸை பற்றி போட்டிருக்கோம். பெங்குயின்ஸ் பற்றி இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் காட்டும் போது உங்களுக்கு என் தாத்தா லைட்டாக தெரிஞ்சு போகுது. இப்போ எங்கள் ஆயா பார்க்கணும். ஸோ இந்த இடம் அந்த போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு என்னன்னு பாருங்கள். வேணும் இது ஸ்க்ரீன்ஷாட் இல்லை ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கோங்க. அது அடுத்து நம்ம போகணும். இங்கே பெங்குயின்ஸ் பற்றி சொல்லுவோம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் போக காட்டுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் உள்ளே போகும்போது பெங்குயின் செக்ஷனில் ஸ்க்ரீன் காட்டுவாங்க. அந்த ஸ்க்ரீனில் பெங்குயின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது பெங்குயின் ஷோ நடக்கிறப்ப. ஸோ இப்போ இப்போ தான் பெங்குயின் ஷோவே நடந்துகிட்ருக்கு. நான் ஏதோ நோண்டிகிட்ருக்கேன் பாருங்க. இந்த ஃபோட்டோ இருக்கிறதுனா 1000 வாட்டி கூப்பிட்டேன். அந்த ஃபோட்டோ இருக்கிறது இப்போ வீடியோவில் கவர் ஆகலை. பார்க்க ஸ்னோ மாதிரி இருந்தாலும் இது ஸ்னோ இல்லை, இது ஜஸ்ட்டு ராக் தான். மேலே பெயிண்ட்டு இல்லைன்னா ஐஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஸ்னோ இல்லை.